எடப்பாடி அவர்கள் கூட வந்து பாஜக கூட்டணியில இருக்காங்க. நீங்க இந்த நேரத்துல அவரை போய் சந்திச்சிருக்கீங்க. இது கூட்டணிக்கான சந்திப்பா? ஏன்னா எல்லாரும் அப்படிதான் வெளியிடுவாங்க. இப்போ அதே அறிக்கையை நம்ம வெளியிட்டா எடப்பாடி அவர்களை பார்த்து காப்பி அடிச்சிருச்சு திமுக அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காகவே வித்தியாசமான ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கு. என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவர் இலவசங்கள் இருக்காது, பயங்கரமா விமர்சனம் பண்ணுவாரு. இப்ப லேசா எடை போட வேண்டாம் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. பைத்தியம் கிடையாது. அண்ணாமலையை பொறுத்தவரையும் பைத்தியம் ஆயிட்டான், பைத்தியம் ஆக்கிட்டானுங்க. சாதனை திமுகவுடைய சாதனையே வந்து வருஷம் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜானுக்கு வந்து எவ்வளோ மது விற்பனை அதிகமாகுது, அதுதான் சாதனை படி. சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சுட்டே இருக்காரு. ஆனா தமிழக மக்களுக்காக வெளியில இருந்து வந்தவங்களும் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்ப நல்லது பண்றவங்க வந்து ஆட்சி பண்ண. அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். சார், நீங்க வந்து எடப்பாடி அவர்களை சந்திச்சதா செய்திகள்ல வந்து பார்த்திருந்தோம். எடப்பாடி அவர்கள் கூட வந்து பாஜக கூட்டணியில இருக்காங்க. நீங்க இந்த நேரத்துல அவரை போய் சந்திச்சிருக்கீங்க. இது கூட்டணிக்கான சந்திப்பா? நிச்சயமா இல்லை. ஏன்னு சொன்னால் அது அதிமுகவுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து அவங்க செய்தி அப்படி போடலை, நானும் அப்படி தகவல்களை வெளியே பரப்பலை. இது முழுக்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக அவரை சந்தித்து மனு கொடுக்கறதுக்கு தான் போனேன். ஏன்னு சொன்னால் 2023 வந்து சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான. அப்போ கொண்டு வந்துட்டு என்ன பண்ணார்னா, அந்த 1997 நவம்பர் கலவரம் நடக்குது. அதில் 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. இஸ்லாமியருடைய சொத்துக்கள்லாம் சூறையிடப்படுது. அன்னைக்கு திமுக ஆட்சி தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அந்த சம்பவம் செய்யப்பட்ட எந்த குற்றவாளியும் நீதிமன்றத்தை தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்பலை. இது திமுக ஏன் செய்யலை? சிறுபான்மை மக்கள் மீது ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி காட்டுது. அன்றைக்கி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தானே செயல்பட்டுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது, அப்போ உடனே எப்போதும் போல் திமுக வந்து மைக் ஆஃப் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஆஃப் பண்ண மாதிரி மைக் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே வேலை பார்த்தாங்க. உடனே அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி முஸ்லீம் ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்யணும்னு வாக்குறுதி கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் எதிரிலே இருக்கீங்க, நிறைவேற்றவே இல்லை. அப்போது வந்து எதிர்கட்சியாகிய நாங்கள் தான் வந்து நீங்கள் நிறைவேற்றினா கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறது நாங்கள் தான். நாங்களே அவங்கள விடுன்னு சொல்லும்போது உங்களை யார் தடுக்கிறான்ற கேள்வி வைக்கும்போது திமுக ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு போய் உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எல்லாருக்கும் வந்து இடைக்கால பரோல், விடுப்பு, சில பேருக்கு வந்து ஜாமீன் இப்படி கொடுத்து வச்சுட்டாங்க. கொடுத்துட்டு ஒரு 2003 கடந்த மாதம் வெளியே அவங்க எல்லாமே வெளியே இருந்தாங்க. இப்போ திடீர்னு அதையெல்லாம் ரத்து பண்ணிட்டு மறுபடியும் அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அப்போ இது சம்பந்தமாக வந்து உயர்நீதிமன்றம் வந்து என்ன ஆணை பிறப்பிச்சு, ஏன் சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு நீதிமன்றம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்போ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, மாநில அரசுக்கு இது முழு உரிமை இருக்குது. அதாவது என்ன சொன்னால், ஒருத்தனுக்கு பரோல் ஜாமீன் கொடுப்பதற்கோ, அதாவது பரோல் கொடுப்பதற்கோ, அல்லது நீண்ட கால பரோல் வழங்குவதற்கோ, அல்லது அவரை விடுவிப்பதற்கோ மாநில அரசுக்கே உரிமை இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு ஏன் வரீங்க? நீங்கள் ஏதோ ஒரு தடவை நீதிமன்றம் செய்யலாம், 2 தடவை செய்யலாம். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நாங்கள் இதே வேலை, போஸ்ட் மாஸ்டர் வேலை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், இது நாங்கள் செய்ய மாட்டோம்னு. அப்போ அது ரத்தாகி அவங்க சிறைக்கு போயிட்டாங்க. இது சம்பந்தமாக விலக்கி அவருக்கு மனுவாக கொடுத்தேன். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் அதை கேள்வி எழுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்காக தான் நம்ம சந்திச்சோமே தவிர இதில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி எல்லாம் ஒரு நீண்ட நேரம் நாங்கள் வந்து அண்ணன் வந்து பேசிட்டு இருந்தாங்க. யார்? எடப்பாடி பேசி ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவர் பேசிட்டு இருந்தார். பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் எதுலையுமே வந்து நீங்கள் எனக்கு ஆதரிங்கன்னு சொல்லலை. அவரு நீங்கள் கூட்டணிக்கு வரீங்களான்னு சொல்லலை. நானும் வந்து கூட்டணிக்கு வரேன்னு சொல்லி நான் சொல்லலை. நாம் போனது சமூக பிரச்சனை. நான் அடிக்கடி அவரை சந்திச்சிருக்கேன். ஏற்கனவே வந்து சிறைவாசி விடுதலை சம்மந்தமாக சந்திச்சிருக்கேன். இப்போது சிறைவாசி விடுதலை சம்மந்தமான சந்திப்பு தான் தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை.
சார், இப்போ எடப்பாடி அவர்கள் தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாரு. இந்த தேர்தல் அறிக்கையை திமுக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது நாங்க ரெடி பண்ணி வச்சது, அதை காப்பி பண்ணி தான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு இதே வராங்க. திமுக வந்து கடந்த ஆண்டு வந்து கடந்த தேர்தலின் போது இதேமாரி தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது பாமகனுடைய அன்னை தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் இதை தான் சொன்னார். நாங்கள் தயாரித்து வச்ச அந்த தேர்தல் அறிக்கையை எப்படி காப்பி அடித்து திமுக வெளியிட்டதுன்னு. இதெல்லாம் ஏற்கிற மாதிரி ஒரு அரசு தேர்தல் அறிக்கைகள் வெளியாகிறதுக்கான நீங்க நினைக்கிற வாய்ப்புகள் மாதிரி இருக்கா? நானும் நினைக்கிறது தவறா? இல்ல, தவறில்லை. அப்போ அவங்களும் ஒரு அரசியல் கட்சி. இன்னைக்கு மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, எதை எதிர்பார்த்து இருக்காங்க, அதை நாம் பூர்த்தி செய்கிற அளவுக்கு நாம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டால் தான் நமக்கு அந்த வாக்குகள் வரும் அப்படின்றதுக்காக அவங்களும் வந்து பல விதமான அனலைஸ்ட் அவங்க இவங்க வச்சுக்கிட்டு எடுக்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் அவங்க அதில் வந்து நாங்கள் ஏற்கனவே தயாரித்து வச்ச தேர்தல் அறிக்கை இவங்க வெளியிட்டாங்கன்றதெல்லாம் எங்களுடைய காப்பி தான் அது அப்படின்னு சொல்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து அழகான சொல்லே இல்லை. அதெல்லாம் அது கீழ்த்தரமான வார்த்தை. ஏன்னா எல்லாருமே அப்படிதான் வெளியிடுவாங்க. இப்போ அதே அறிக்கையை நம்ம வெளியிட்டா எடப்பாடி அவர்களை பார்த்து காப்பி அடிச்சிருச்சு திமுக அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காகவே நான் என்ன முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் என்ன இது தேர்தல் அறிக்கை தேவதூதர்கள் அவங்களுக்கு எழுதி வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் தானே எழுதுறீங்க. அதேமாரி உங்களுக்கு தோணுன மாதிரி அவருக்கும் தோணி இருக்கும், அவர் வெளியிட்டிருக்காரு. காப்பி அடித்தாங்க இதில் எப்படி சொல்ல முடியுன்றது? காப்பி அடித்தான்னு சொல்லவும் முடியாது. இது முழுக்க முழுக்க திமுக ஏதாவது சொல்லணும் இல்லைங்களா? தேர்தல் அறிக்கை அதிமுக வெளியிட்டிருக்கு, அதில் சில பல திட்டங்கள் வந்து இருக்குது. அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து எங்களை பார்த்து காப்பி அடித்தாங்கன்னு இது அதிமுகவும் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கு. திமுக வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை எங்களுடைய பார்த்து காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகையே வந்து எங்களுடைய காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து நம்ம அது ஒரு பெருசாக பார்க்க முடியாது. சார், இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் வந்து தேர்தல் அறிக்கையை தயார் பண்றதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதோட முதல் கட்ட ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெறுது. இதுல வந்து விஜய் அவர்கள் இலவசம் இல்லாம விலையில்லா பொருட்கள் வழங்காம திட்டங்களை வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த திட்டங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இலவசம் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசுவார், நான் ஆட்சிக்கு வந்தால் பைக்கு காரு எல்லாமே அன்பளிப்பாக தருவேன்றார். இல்லை, அன்பளிப்பாவோ இல்லைன்னா இலவசமாக வழங்குவேன்னு குறிப்பிடலைன்னு அந்த கட்சி சார்பாக சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு வீடு, ஒரு பைக், ஒரு காரு இதெல்லாம் வேணும்னா முதல்ல தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது வரலையும் இலவசங்கள் அறிவிக்காம தேர்தலை சந்திச்சு வரக்கூடிய பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கல, அது வேறு விஷயம். 8 விழுக்காடு தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க மட்டும்தான் பண்ணிட்டு வராங்க. மற்ற அத்தனை பேரும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து தான் ஆட்சிக்கு வர பார்க்குறாங்க. அதில் இப்போ வந்து விஜய் வந்து எப்படி கொண்டு வருவார்ன்றது நமக்கு தெரியாது. அவரே என்ன பண்ணுவார்னா காப்பி அடிக்க தான் செய்வார். இப்போ திமுக கடந்த தேர்தலின் போது கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கை, அதுக்கு முந்தைய தேர்தல் அறிக்கை, இப்படி ஒரு 10-15 வாங்கிச்சிட்டு இப்படி ஒரு ரூமில் உட்காந்து 2 பேர் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சிச்சு. தேர்தல் அறிக்கை நீங்களும் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் நானும் இப்படி உட்காந்துட்டு 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்சிக்கு சார்பாக ஒரு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணலாம். 10 கட்சிகள் வெளியிட்டிருக்காங்கல்ல, அதை எடுத்து காப்பி தான். இது வேண்டாம், இது மட்டும் சேர்த்துக்கோ, இது வேண்டாம், இதுக்கு தலைப்பு இப்படி மாற்றிக்கோ, வேலை முடிஞ்சுது. கண்டிப்பா. இப்போ சீமான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து எப்படி இருக்கும்? அவர் எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு? வித்தியாசத்தை எதிர்பார்க்கலாம். சீமான் கிட்ட வந்து ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கலாம். வித்தியாசமான ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கும். என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு? இல்லை, அவர் இலவசங்கள் இருக்காது, இலவசங்கள் துப்பரா இருக்காது. வளர்ச்சியை பற்றி நிறைய திட்டங்கள் இருக்கும். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அதில் வந்து என்ன அப்படின்னா, விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் வந்து நம்ம லேசாக எடை போடக்கூடாது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவார். இப்போ லேசாக எடை போட வேண்டாம் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. பைத்தியம் கிடையாது. அண்ணாமலையை பொறுத்தவரையும் பைத்தியம் ஆக்கிட்டானுங்க இந்த ஊடகங்கள்லாம் சேர்ந்து. ஏன், எதனால இப்படி வந்து சொல்றீங்க? இல்லை, அவர் அந்த மாநில தலைவராக இருக்க வரையும் அவருக்கு டெய்லி ப்ரெஸ் மீட்டு சந்திக்கிறது, அவர் வந்து கிட்டே போய் கேள்வி கேட்கறது, அப்புறம் இடக்கு முடக்க பதில் சொல்கிறது, எக்ஸ்ட்ரீமாக கொஸ்டின் அவரே ரேஸ் பண்ண வைக்கிறது, இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ மாநில தலைவர் இல்லை அவர், இருந்தாலும் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ இதெல்லாம் பேச தான் செய்வார். ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமானது இல்லை. இப்போ சீமானை வந்து மாற்ற முடியுமா? யாருன்னா முடியாது. ஸ்டாலினை வந்து மாற்ற முடியுமா?
முடியாது. அப்படி எடப்பாடியை மாற்ற முடியும். இதெல்லாம் மாநில கட்சி. தேசிய கட்சின்னும் போது அவங்க யாரை வேணாலும் இன்னைக்கு வந்து நாகேந்திரன் இருக்காருன்னா நாளைக்கு திடீர்னு மாற்றக்கூட வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? அது அது மாதிரி மட்டும் இல்லாம காங்கிரஸ் அவங்க இது வந்து 3 ஆண்டுகள் மட்டுமே வந்து அவங்களுக்கு இந்த பதவி இருக்கும் அப்படின்னு அவ்வளோதான். ஆனால் அண்ணாமலை அதில் வந்து ஏதோ வந்து நமக்கு தலையில் வந்து வானத்தில் உள்ள தேவதூர்லாம் இறங்கி நமக்கு கிரீடம் வச்சுட்டாங்க, நம்மளை எவனும் பிடிக்க முடியாது, எவனும் ஆட்ட முடியாதுன்னு எல்லாத எல்லைக்கே போயிட்டாப்புல. அதில் வந்து காசும் அடிச்சிட்டாப்புல. பல 100 கோடி ரூபாய் கிட்ட வந்து, அதாவது ஒரு பாஜக தலைவராக இதுக்கு முன்னாடி இருந்த இலா கணேசனாக இருக்கட்டும், ஜனா கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், அல்லது பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், எத்தனையோ பாஜக தலைவர்கள், இலா முருகனாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் பாஜக தலைவராக இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அடிக்காத அளவுக்கு கொள்ளையை வந்து அடித்தது அண்ணாமலை மட்டும். பல 100 கோடி அடிச்சிட்டாரு மனுஷன். புரியுதுங்களா? சார், இப்போ விஜய் அவர்களுடைய இந்த ஜனநாயகன் படம் சென்சார் வழக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்கு. விஜய் அவர்களுடைய படத்துக்கு சென்சார் வந்து வழங்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, வழங்காமல் இருக்க முடியாது இல்லையா? சில பல காட்சிகள் நீக்கிட்டு வழங்க தான் செய்வாங்க. அதாவது சென்சார் போர்டு வந்து முழுக்க முழுக்க ஒரு பாசிச சித்தாந்தத்தோடய செயல்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம மோகன்ஜி எடுத்த திரைப்படம் திரௌபதி 2ன்னு படம் எடுத்திருக்காரு. அதில் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது. பட் அதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்போது அது ஒரு பாசிச, அதாவது ஒரு சில ஒரு சில தலைவர்களுக்கு எதிராக காட்சிகள் இருந்தாவே நீக்கணும், நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறவங்க சரி மோகன்ஜி படத்துக்கு ஏன் கொடுத்தீங்க? ஆனால் மோகன்ஜி படத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்குது, அதனால் கொடுக்குறீங்க. அப்போ இது எந்த வகை? இது சென்சார் போர்டா? இது பாஜகனுடைய பி டீமா? அது அப்போ சென்சாருமே பாஜகவுடைய பிடியில தான் இருக்குன்னு 100 விழுக்காடு. இப்போ ஏன் தடை நிறுத்தி வச்சிருக்காங்க? ஜனநாயகத்தை கொடுக்க தான் செய்வாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சில பல கண்டிஷன்கள்லாம் போட்டு விஜயை தங்களுடைய கட்டுப்பாடு கொண்டு வர முடியுமா முடியாதான்னு பார்க்குறாங்க. அதுதான் ஒரு காரணம். இப்போ விஜய் அவர்கள் இந்த அழுத்தத்தின் மூலயமா என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய புஷியாந்தனுக்கே தெரியாத போது எனக்கு என்ன தெரியும்? சார், இப்போ வந்து தூத்துக்குடியில், அதாவது திருச்செந்தூர் அப்படின்ற வீரபாண்டிப்பட்டினத்தில் வந்து இந்த மீனவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணல் திட்டுக்களை வந்து அகற்ற வேண்டும், தூண்டில் வளைவுகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இதை வந்து திமுக கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த முன் திமுக எதமா கண்டுச்சு? துப்புரவு பணியாளர்கள் போராடினா கண்டுக்கல, செவிலியர்கள் போராடினாங்க கண்டுக்கல, அரசு ஊழியர்கள் போராடினாங்க கண்டுக்கல, மீனவர்கள் போராடுறாங்க கண்டுக்கல, மேல்மா சிப்காட் விஷயம் வேண்டான்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராடுறாங்க கண்டுக்கல, விமான நிலையம் வேண்டான்னு சொல்லிட்டு போராடுறாங்க விவசாயிகள், அது கண்டுக்கல. திமுக வந்து எந்த போராட்டத்தையும் கண்டுக்கல. அந்த போராட்டத்துக்கு ஆதரிக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களையே கைது பண்ணி குண்டர் சட்டம் போட்ட ஒரு அரசு. தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் இந்த மீனவர்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களே வந்து அந்த விஷயத்த கண்டுக்கல அப்படின்னு அவங்க கொந்தளிக்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து எக்கச்சக்கமான பணத்தை வந்து இது நான் சொல்லுங்க, பிடிஆர் பழனிவேல்ராஜனே சொல்கிறார். ஒரு ஆடியோ பார்த்தீங்களா இல்லையா? கலைஞர் இத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறது இவனுக்கு 2 ஆண்டில் வந்து 30,000 கோடி ஏதோ சம்பாதிச்சிட்டாங்க. இப்போ அந்த பணம் இவங்க கிட்டே இருக்குது, இந்த பணத்தை கொடுத்து நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக அந்த தெம்புல இருக்குது. அதுதான் நான் சொல்ல முடியுமே தவிர, அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை பற்றி கனிமொழி நீங்கள் சொல்கிறீங்க, கனிமொழி திமுக ஓரளவுக்கு நல்ல ஒரு நபராக தான் நான் கனிமொழியை பார்க்குறேன் அவங்கள. ஏன்னா கருணாநிதிக்கு தப்பாமல் பிறந்திருக்குன்னா அது மட்டும்தான். கருணாநிதி மாரியே பேச்சாற்றல், கருணாநிதி மாரியே சிந்தனைகள், கருணாநிதி மாரியே எழுத்தாற்றல், இப்படி எல்லாமே அணுகுமுறைகள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவாச்சும் இதெல்லாம் வந்து உள்வாங்கிட்டு எடுப்பாங்களா? இதெல்லாம் கட்சி மீறி எதுவும் செய்ய முடியாது இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த கட்சியில் வந்து கனிமொழிக்கு ஓரளவுக்கு ஏதோ எம்பியாக இருக்காங்க, முன்னாள் முதல்வருடைய மகளாக இருக்காங்க, இன்றைய முதல்வருடைய தங்கையான்னு சொன்னாலும் சொந்த தங்கை இல்லை, அவ்வளோதான். சார், திமுகவுடைய ஆட்சியில் வந்து இந்த மதுக்கடைகள்லாம் நேரம் காலம் இன்றி செயல்பட்டு இருக்கு, அதிக அளவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பொங்கலில் பார்த்தீங்களா, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான விற்பனையாம
சாதனை, திமுகவுடைய சாதனையே வந்து வருஷ வருஷம் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜானுக்கு வந்து எவ்வளோ மது விற்பனை அதிகமாகுது, அதுதான் சாதனை படைச்சிருக்கு. ஏன்னா படிப்படியா குறைப்பன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆனா எங்க குறைச்ச மாதிரி தெரியல. குறைக்கவே மாட்டாங்க. அது வந்து எதிர்க்கட்சியை மறுபடியும் வந்தோன்னா மறுபடியும் கொடி தூக்குவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை ஒழிப்பேன்னுவாங்க. அது வந்து திமுக எப்பவுமே எதிர்க்கட்சியாகவே இருக்கணும். மக்கள் பிரச்சனைகளை பேசும். எப்போ ஆளுங்கட்சியாக மாறுதோ மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. சார் 2026ல உங்க கட்சி யாருக்கு ஆதரவு சார்? இல்லை, இன்னும் முடிவு பண்ணலை. செயற்குழு, பொதுக்குழு நிச்சயம் திமுகவுக்கு இருக்காது. சார் இஸ்லாமியர்கள்லாம் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதா வந்து ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அப்படி வாய்ப்பே இல்லை. விஜய்க்கு வந்து முஸ்லிம்கள் வாக்கு போடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன் எதனால வந்து அவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னு நீங்க ஏன்னா சொல்றீங்க? திரைப்படங்களை முஸ்லீம்களை வந்து தீவிரவாதி மாரி, பயங்கரவாதி மாரி சித்தரித்து துப்பாக்கி, பீஸ்ட் போன்ற படங்களை எடுத்து இருக்காப்புல. அது வந்து கொஞ்சம் காயம் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்குது. சில பேர் அந்த கட்சியில் போய் இணையலாம். இப்போ எப்படி பாஜகவில் இந்த வேலூர் இப்ராஹிம் சொல்லிட்டு ஒருத்தன் பாயச இப்ராஹிம் இணைஞ்சிருக்கானோ, அதுபோல் சில பேர் போய் அந்த கட்சியில் இணையலாம். அது எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. அந்த மாதிரி இணையலாம் தவிர அந்த இஸ்லாமியுடைய வாக்கு வங்கி வந்து திமுகவுக்கு போகுன்றதெல்லாம் ஹம்பேக் வாய்ப்பே இல்லை. சார் தமிழுடைய வரலாற்றை வந்து ஆரியமும் திராவிடமும் எப்படி சார் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த விஷயம் பேசணும்னு நம்ம ஒரு பெரிய லென்த்தாக தான் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஏன் சொன்னால் தமிழுக்கும் ஆரியத்துக்குமான போர் வந்து ஒரு 5000 ஆண்டுகளாகவே நடந்துட்டு வருது. புரியுதுங்களா? திராவிடத்தவனா ஆரியம் இடுப்பில் தூக்கி சொருகிக்கானே தவிர எக்காரணத்தையும் ஆரியம் வந்து தமிழ் தேசியத்தை எடுத்து இடுப்பில் வைக்க மாட்டான். ஏன்னா தமிழ் தேசியத்துக்கும் ஆரியத்துக்குமான போர் தான். அதனால தான் பெரியாரால் வந்து இந்த ஆரியத்துக்கு எதிரான இந்த ஒரு பிரச்சாரத்தில் வந்து அவருக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற தென் மாநிலங்களில் கை கொடுக்கலாம் விட தமிழகம் வந்து ஏன் கை கொடுத்ததுன்னா, ஆரியத்துக்கும் தமிழுக்குமான போர் வந்து பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துட்டு வருது. அதனால் வந்து பெரியார் இந்த ஸ்லோகத்தை, அதாவது இந்த ஆரிய எதிர்ப்பு என்ற ஒரு கோஷத்தை வைக்கும்போது தமிழக மக்கள் முழுக்க அவர் பின்னாடி இருந்தாங்க பெரியாருக்கு. புரியுதுங்களா? அதை பற்றி நம்ம பேசணும்னா அது ஒரு தனி சப்ஜெக்டாக தான் நம்ம பேச முடியும். அது ஒரு கேள்வியாக பேசிட்டு போக முடியாது. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சுட்டே இருக்காரு. ஆனா தமிழக மக்களுக்காக வெளியில இருந்து வந்தவங்களும் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நல்லது பண்றவங்க ஏன் வந்து ஆட்சி பண்ணக்கூடாது? சீமான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்ன்றாரு. தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும்ன்றாரு. அப்போ எடப்பாடி தமிழன் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லைங்களா? கலைஞர் கூட தமிழ் தான். இன்னும் அவருடைய பாணியிலே இல்லைன்றாங்க. இப்போ எடப்பாடி தமிழ் தான். அப்போ எடப்பாடி ஆண்டா போதுமா? அப்படி இல்லை. ஆனால் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஆளணுன்னு தான் யார் வைக்கிறார்? சீமான் வைக்கிறாரு. எப்படி வந்து பாஜக வந்து இந்துக்கள் தான் ஆளணும் இந்தியாவுன்னுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நேரு இந்து இல்லையா? அதன் பிறகு வந்த பிரதமர்கள்லாம் இந்துக்கள் இல்லை. அவங்களுடைய அந்த RSS சித்தாந்தவாதிகள் ஆள்வது தான் அவங்க திராவிடம் இல்லாம தமிழ் தேசியத்தை முன் வச்சு ஆளணும் அப்படின்றது தான் சீமானுடைய கோரிக்கையா இருக்கு. பட் அதே நேரத்தில் வந்து நிறைய முரண்கள் இருக்கு. அதாவது அவர் அண்ணன் சீமான் பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு முதல்வராக இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு சிஸ்டம் இருக்கு இந்தியாவுடைய இந்த சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் IPS IAS கேடர் இது பண்ணி தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்குவாங்க. அந்த கேடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரர் இருப்பான், கேரளாக்காரர் இருப்பான், கர்நாடகாரர் இருப்பான். அப்போ அவன் வந்துட்டு தமிழ்நாட்டில் அவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருப்பான். அப்போ அந்த மாவட்டம் முழுக்க அவனுடைய கட்டுப்பாடு. ஒரு SP வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் இருப்பார். ஒரு மாவட்டம் முழுக்க அவன் கட்டுப்பாடு. நான் வந்து ஆட்சிக்கு இப்போ சீமான் ஆட்சிக்கு வந்த பிறகு வெளி மாநிலத்தவர்கள் யாருமே IAS IPS ஆஃபீஸரை நான் தமிழ்நாட்டில் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு சிஸ்டம். இந்த இந்தியாவுடைய ஒரு களவாணி சிஸ்டம் இருக்காரு. அந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தான் முடியுமே தவிர மாநில முதல்வராக முடியாது. அதனால் சீமானே ஆட்சிக்கு வந்தாலும் இப்போ தலைமை நீதிபதி தமிழ்நாட்டில் தான் நான் போட முடியும்னு அண்ணன் சீமானால் சொல்ல முடியாது. சார் அதே மாதிரி வந்து இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க நேரத்தில் அதாவது சீமான் அவர்கள் வந்து ஒரு மொழி கொள்கை தான் அப்படின்றது சொல்றாரு. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில வந்து ஒரு மொழி கொள்கை வந்து சக்சஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில எழும்புது. இல்லை, ஒரு மொழி இன்னைக்கு இருக்கிற அதே வந்து சீனாவில் ஒரு மொழி கொள்கை தானே இருக்குது. மிகப்பெரிய அளவுக்கு வல்லரசுகளின் முதன்மையான நாடாக வந்து சீனா இருக்கா இல்லையா? அதனால் ஒரு மொழி, இருமொழி, மும்மொழின்றது முக்கியம் அல்ல. செயல்பாடு தான் முக்கியம். அதில் வந்து ஒரே மொழியாக இருந்தாலும் செயல்பாடு என்பது வெளில தான் முடியும்.
ஏன்னா மக்கள் பொதுவாகவே வந்து நமக்கு வந்து ஒரு மொழி வச்சு மட்டுமே, அதாவது இப்போ தமிழ்னா தமிழ் மட்டும் வச்சுமே நம்மளால வந்து சர்வே பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் அதெல்லாம் இருக்குது. முட்டாள்தனம். இப்படி பேசுற மக்கள் வந்து சீமான் அவர்களுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். அதாவது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொழி தெரிஞ்சு அவனால் வாழ முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஒரே மொழி தெரியுது, ஆனால் அவனுக்கு வந்து வாழவே முடியாதா, இல்லை சிறப்பாக வாழவும் முடியாதா, அப்படியெல்லாம் இல்லை. வாழலாம், சிறப்பாகவும் இருக்கலாம். அதுக்கு சீனாவே உதாரணம். ஒரு மொழி கொள்கை உள்ள நாடு தான் சீனா. பிரமாண்டமான நாடாக இருக்குது. ஆங்கிலம்லாம் கூட வந்து அங்கே வந்து கொஞ்சம் கூட வந்து பயன்படுத்துறதில்லை, முழுக்க தவிர்க்கிறாங்க. அப்படி இருந்து கூட இன்றைக்கி வந்து ஜப்பான், சீனா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வல்லரசுகளில் உள்ள நாடுகளாக இருக்குது. அதனால் அவருடைய இந்த கருத்தை நான் வரவேற்பேன். பட் தமிழ்நாட்டில் அவர் முதல்வர் ஆகிட்டாருன்னா ஒரு கவர்னர் இல்லாமல் இருக்க முடியாது, இருக்கா இல்லைங்களா? முடியாது. அதேமாரி வந்து இப்போ வந்து நான் பீகார்லேருந்து கூலி வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளிகளை வேணால் தடுக்கலாமே தவிர, பீகார்லேருந்து வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை தடுக்க முடியாது. சார், இப்போ காங்கிரஸ் திமுகவுக்கு வந்து ஒரு போரே நிலவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு புறம் வந்து காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு புறம் வந்து இல்லை திமுக கூட தான் இருப்பாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் கூட வந்து டெல்லி போயிருந்தாரு. இந்த மாதிரி கூட்டணி சம்பந்தமெல்லாம் ஏன் வந்து நீங்க பேசுறீங்க, அது வந்து தலைமை பார்த்துக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்லை, திமுக அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்தவரையிலையும் வந்து பாஜக வந்து திமுக கிட்ட ஒரு மறைமுகமாக டீலிங் பண்ணியிருக்கான். என்ன டீலிங்னா, எக்காரணத்தை கொண்டு காங்கிரஸை கூட்டணியிலேருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான். அந்த ப்ரெஷருக்கு வந்து ஒரு வகையில் திமுக வந்து உள்வாங்கிச்சு. ஏன் சொன்னீங்கன்னா, அதனால தான் வந்து காங்கிரஸ் அவசரமாக இதை எப்படியோ பாஜக காங்கிரஸ் மோப்பம் முடிச்சுட்டு திமுக நம்மளை கழட்டி விட போகிறான்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்தல் குழுன்னு நியமனம் பண்ணுறாங்க. அந்த தேர்தல் குழு இங்கே வந்து பேச்சுவார்த்தைக்கு வரும்போது திமுக சார்பில் வந்து முதல்வர் வந்து சரியான அணுகுமுறை அணுகாததுனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அதன் பிறகு தான் அந்த பேச்செல்லாம் பாருங்கள், கூட்டணியில் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்ற கோஷெல்லாம் அதன் பிறகு தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி நடக்கலை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பாஜக ஏன் காங்கிரஸ் திமுக கூட்டணி நீக்க சொல்கிறான்னு சொன்னால், அவங்க வந்து பாஜகவுடைய கோஷமே என்னன்னு சொன்னால், முக் பாரத், காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்றது தான் அவங்களுடைய. இப்போ பீகார் தேர்தலின் வெற்றியின் போது மோடியே பேசினார், காங்கிரஸ் முக் பாரத்தில் நாங்கள் 90 விழுக்காடு வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்ததுன்னா அது வந்து காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற மாதிரி தான் அகில இந்திய அளவுக்கு மக்கள் மத்தியில் போகும். அதை வெட்டுறதுக்கு உண்டான வேலைகளில் பாஜக வந்து செஞ்சுட்டு இருக்குது. திமுக அது கொஞ்சம் பயந்துட்டு தான் கொஞ்சம் இருக்காங்க காங்கிரஸ் விஷயத்தில். ஆனால் தேர்தல் நெருங்க அது உண்மையிலே பாஜகவுக்கு கட்டுப்பட்டு காங்கிரஸை விலக்குவாங்களா அல்லது காங்கிரஸை கூட்டணியில் வச்சு நடப்பாங்களான்றது தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. அரசியல் நகர்வு நேயர்கள் நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.